அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். தினமும் வீட்டில் சாமி கும்பிட்றோம், கோவிலுக்கு போகிறோம், விசேஷமான நாட்களுக்கு விரதம் இருக்கிறோம், இஷ்ட தெய்வம் குலதெய்வம் அப்படின்னு விடாமல் பிரார்த்தனை பண்ணுறோம். இப்படி இருக்கும்போது நம்மளுடைய வீட்டில் நமக்கு துணையாக தெய்வத்தினுடைய சக்தி இருக்கா இல்லையா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? 6 விதமான அறிகுறிகள். இந்த அறிகுறிகள் இருப்பதன் மூலம் நம்ம வீட்டில் நமக்கு துணையாக குலதெய்வமோ அல்லது இஷ்ட தெய்வமோ நமக்கு உறுதுணையாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. வீடியோ ரொம்பவும் சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஒரு வீட்டில் தெய்வத்தினுடைய சக்தி இருக்குது அப்படின்னா நமக்கு ஆபத்து வரும்போதும் மிகப்பெரிய துன்பம் வரும்போதும் முன்கூட்டியே நம்மை காப்பாற்றக்கூடிய சில சிம்டம்ஸை, சில சமிக்கைகளை சொல்லக்கூடிய சில விஷயங்கள் நம்ம வீட்டில் நிறைஞ்சிருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டில் தெய்வீக சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் 6 விதமான சில அறிகுறிகள் மூலம் நம்ம வீட்டில் தெய்வீக சக்தி இருக்குது. அந்த தெய்வீக சக்தி வீட்டில் இருப்பதால் நமக்கு என்றென்றும் குறையாத செல்வமும் சந்தோஷமும், எந்த ஒரு ஆபத்தும் வராமலும் அப்படியே வந்தாலும் அந்த ஆபத்தை தடுக்கக்கூடிய வல்லமை அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வ சக்தி நமக்கு தரும் அப்படின்னு நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். முதல் அறிகுறிகளாக நம்ம வீட்டில் பறவைகள், காகம், குருவி, சிட்டுக்குருவி, குளவி இது போல் நேர்மறையான ஆற்றல் கொண்ட வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன அதிர்வலைகளை கூட நன்கு உணரக்கூடிய தன்மை கொண்ட உயிரினங்கள் தான் இது. இந்த உயிரினங்கள் அடிக்கடி உங்கள் வீட்டுக்கு வருது அப்படின்னாலே உங்கள் வீட்டில் தெய்வீக சக்தி, தெய்வத்தினுடைய அருள் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மேலும் தெய்வத்தினுடைய சக்தி மட்டும் அல்லாமல் உங்கள் வீட்டிலிருந்து வாழ்ந்து இறந்த முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் அவர்களுடைய ஆன்மாவும் உங்கள் வீட்டில் நல்ல ஒரு குணநிலையில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அறிகுறிகளாக தான் பறவைகள் உங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வரும். அது சிட்டுக்குருவியாக இருந்தாலும் சரி, காகமாக இருந்தாலும் சரி, குளவியாக இருந்தாலும் சரி, இவை அனைத்தும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அதிர்வலைகளை கூட நன்கு உணர முடியும். அதிர்வலைகள் என்பது எதிர்மறையான அதிர்வலைகளும் சரி, நேர்மறையான அதிர்வலைகளும் சரி. நேர்மறையான அதிர்வலைகள் இருந்தால் மட்டுமே இந்த உயிரினங்கள் அனைத்தும் வீட்டுக்கு வரும். இவை வந்தாலே உங்கள் வீட்டில் தெய்வீக சக்தி, நேர்மறையான ஆற்றல் நிறைந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். இரண்டாவது அறிகுறிகளாக இந்து சாஸ்திரத்தில் காமதேனு, மகாலட்சுமியின் அம்சம் அப்படின்னு எதை சொல்லுவாங்க அப்படின்னா பசுமாட்டை சொல்லுவாங்க. அந்த பசுமாடு எல்லார் வீட்டுக்கும் உணவுக்காக போகாது, சில வீட்டிற்கு மட்டும்தான் உணவுக்காக போகும். அப்படி பசுமாடு உணவுக்காக உங்கள் வீட்டு வாசப்படிக்கு வந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வீட்டில் தெய்வீக சக்தி, நேர்மறையான ஆற்றல் நிறைந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். அதில் எந்தவித ஐயமும் இல்லை. மூணாவது அறிகுறியாக நீங்கள் வீட்டுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய தன்மை, சூழ்நிலை உங்களுக்கு ஒரு மன நிறைவு, அமைதி, சந்தோஷத்தை உண்டாக்கணும். அதை நீங்கள் நல்லா மனப்பூர்வமாக ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு அமைப்பு, சூழ்நிலை உங்கள் வீட்டில் இருக்கணும். ஒரு நல்ல நறுமணம் உங்கள் வீட்டில் வீசணும். அது நீங்கள் இயற்கையாக உருவாக்கின நறுமணமாக இருந்தாலும் சரி, இல்லை பூஜை ரூமில் ஏற்றி வச்ச வத்தியாக இருந்தாலும் சரி, இல்லை பூக்களுடைய வாசனையாக இருந்தாலும் சரி, இல்லை சமையல் ரூம்லேருந்து வரக்கூடிய வசீகரமான பொருட்களான கிராம்பு, பச்சை கற்பூரம், ஏலக்காய் இது போல் சில பொருட்களாக இருந்தாலும் சரி, நல்ல நறுமணம் நிறைந்த ஒரு வீடாகவும் அந்த வீட்டுக்குள்ளே போனாலே ஒரு ப்ளசண்ட்டாக நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். நிம்மதியாக இருப்பீங்க, ஹாப்பியாக இருப்பீங்க, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, ரொம்ப அமைதியாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வீட்டில் தெய்வீக சக்தி நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஐந்தாவது விஷயமாக நீங்கள் தீபம் ஏற்றி வழிபடக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குது. பூஜை ரூமில் விளக்கேற்றுவீங்க. நீங்கள் வேறு ஏதாவது மதத்தை சேர்ந்தவராக இருந்தீங்க அப்படின்னாலும் சரி, நீங்கள் விளக்கேற்றி வழிபடக்கூடிய ஒரு பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா அந்த தீபம் நன்றாக பிரகாசமாக எரிந்து கொண்டே இருக்கும். நீங்களும் அதை குளிர விடுற வரைக்கும் அது பிரகாசமாக எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், தானாக அணையாது. அப்படி தானாக ஒரு தீபம் அணையாமல் தொடர்ந்து எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டில் தெய்வீக சக்தி, நேர்மறையான ஆற்றல் நிறைந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஒரு தீபம் என்பது தெய்வத்தினுடைய அடுத்த பிரதிபலிப்பாகவே கருதப்படுது. தீபம் இருளை விலக்கி ஒளியை தருது. அதே போலதான் கடவுள் நம்மளுடைய கஷ்டங்களை விலக்கி சந்தோஷம் என்ற ஒரு ஒளியை தருகிறார். இந்த ஒரு தன்மை தீபத்துக்கு இருப்பதால் தீபத்தை நாம் கடவுளாகவே கருதுறோம். அந்த தீபம் அணையாமல், நீங்க குளிர வர வரைக்கும் அணையாமல் எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டில் தெய்வீக சக்தி, தெய்வீக ஆற்றல் நிறைந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஆறாவது அறிகுறியாக ஒரு வீட்டில் ஒரு விஷயம் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க, தொடர்ந்து அந்த விஷயம் சம்பந்தமான தகவல்கள் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, வந்துட்டே இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் அந்த விஷயம் சம்பந்தமான சக்தி நிறைந்திருக்குன்னு அர்த்தம். ஒரு தெய்வத்தினுடைய பேரோ,
ஒரு தெய்வத்தினுடைய செயல் சம்பந்தமான ஒரு ஆக்டிவிட்டியோ, ஒரு தெய்வ சம்பந்தமான விவாதமோ நீங்கள் தொடர்ந்து செஞ்சிட்டே இருக்கீங்க, ஒரு தெய்வத்தினுடைய பேரை நீங்கள் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க, ஒரு தெய்வத்துக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்கள் விசேஷங்களை நீங்கள் தொடர்ந்து விவாதம் பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஒரு தெய்வத்துக்கு செய்ய வேண்டிய பொருட்கள் நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த பொருள் சம்பந்தமான வைப்ரேஷன் கொண்ட ஒரு செயல், ஒரு சக்தி அந்த இடத்துல இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் அந்த விஷயம் தொடர்ந்து உங்களுக்குள்ளேயும் உங்கள் மனதுக்குள்ளேயும் உங்கள் எண்ணங்களுக்குள்ளேயும் அது வந்து கொண்டே இருக்குது. அதனால தான் நீங்கள் அதை பேசிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு தெய்வீக சக்தி நிறைந்திருந்தால் அந்த தெய்வத்துடைய பேரை நீங்கள் அடிக்கடி வெளியே சொல்வீங்க. மனசுக்குள்ளே சொல்கிறத நான் சொல்லலை, வெளியவே சொல்வீங்க. மற்றவங்களும் அந்த தெய்வம் சம்பந்தமான விஷயங்களை விவாதம் பண்ணுவாங்க. அந்த தெய்வம் செய்த சில அற்புதங்கள், அந்த தெய்வத்தால் அவங்களுக்கு ஏற்பட்ட நன்மைகளை சொல்லுவாங்க. இந்த கோயிலுக்கு போனேன், இது எனக்கு நல்லது நடந்துச்சு, இப்படி நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், சாமியை பிரார்த்தனை பண்ணேன், அந்த பிரச்சனைலேருந்து என்னை காப்பாற்றினாங்க, தெய்வத்துக்கு இது போல் நான் பிரார்த்தனை பண்ணேன், இது போல் நான் கிரிவலம் வந்தேன், இது போல் நான் தெய்வத்துக்கு விரதம் இருந்தேன், இது போல் பல விதமான விஷயங்கள் அந்த தெய்வம் சம்பந்தமாக தொடர்ந்து நீங்கள் பேசிகிட்டே இருக்கீங்க, உங்கள் வீட்டில் கேட்டுகிட்டே இருக்கு அப்படின்னா அந்த தெய்வத்தினுடைய சக்தி, அந்த தெய்வத்தினுடைய ஆற்றல் அந்த வீட்டில் நிறைந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஒரு பாட்டை நம்ம மனசுக்குள்ளே பாடிட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன், பக்கத்தில் இருக்கவங்க அந்த பாட்டை வாய் திறந்து பாடிடுவாங்க. அது நம்மக்கிட்ட இருந்து அவங்கக்கிட்ட ஒரு வைப்ரேஷனாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதே போல் தான் ஒரு வீட்டில் தெய்வீக சக்தி நிறைந்திருந்துச்சு அப்படின்னா அந்த தெய்வீக சக்தி சம்பந்தமான எல்லா விஷயங்களும் அந்த வீட்டில் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். தெய்வீக சக்தி கொண்ட பறவைகள் வரும், விலங்குகள் வரும், நல்ல நிம்மதியான அமைதியான ஒரு சூழ்நிலை ஏற்படும், தீபங்கள் அணையாமல் தொடர்ந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த தெய்வம் சம்பந்தமான பெயர்கள், செயல்கள், ஆக்டிவிட்டி எல்லாம் உங்கள் வீட்டில் தொடர்ந்து நீங்கள் விவாதம் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அந்த வைப்ரேஷன், அந்த சக்தி அந்த இடத்துல இருப்பதால் தான் இந்த விஷயங்கள்லாம் தொடர்ந்து அந்த வீட்டில் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஒரு தெய்வீக சக்தி, நேர்மறை ஆற்றல் வீட்டில் இருக்குன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் வராது. உங்கள் வீட்டில் நிம்மதி, அமைதி, ஆரோக்கியம் நிறைந்து இருக்கும். சண்டை சச்சரவுகளே ஏற்படாது. செல்வத்தில் எந்த குறையும் வராது. வாழ்க்கை மென்மேலும் நீங்கள் உயர்ந்து கொண்டே போவீங்க. இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் இது போல் ஏதாவது அறிகுறிகள் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இல்லை வேறு ஏதாவது அறிகுறிகள் ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.